ஸோ நம்ம 4 ஜாதியை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஹிந்து கடவுள், த கிரியேட்டர் காட், புருஷாலிருந்து 4 ஜாதி வந்து எமர்ஜ் ஆகி வந்ததை வந்து நம்ம பார்த்தோம். 1 பிராமணர்கள், அது வந்து இந்த புருஷாவுடைய தலையிலிருந்து வந்த ஜாதி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சத்திரியர்கள், வைஷ்யாஸ், அப்புறம் சூத்ராஸ். ஸோ பிராமணர்கள் தான் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், த மோஸ்ட் நோபல் ஆஃப் ஆல். அவங்க தான் வந்து கடவுள் மித்த ஜாதிகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். மித்த ஜாதிகளுக்கு வந்து கடவுளை பற்றி சொல்லித்தர்ற அவங்களால தான் முடியும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவங்க தான் வந்து கடவுளை பற்றின அறிவை வந்து மித்த ஜாதிக்கு வந்து சொல்கிறது மட்டும் இல்லை, இவங்க சார்பாக கடவுள்கிட்ட கொண்டு போகிற அதிகாரமும் இவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இவங்க தான் பலி செலுத்த முடியும். இவங்க தான் வந்து அந்த பரிசுத்தமான, அதாவது அந்த ஹோலி திங்ஸையெல்லாம் இவங்க தான் பண்ண முடியும், பிராமணர்கள் தான் பண்ண முடியும். அண்ட் சத்திரியர்கள் நம்ம பார்த்தா இவங்கெல்லாம் ரூலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஒரு கண்ட்ரியோடைய ஸ்டால் வாட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் மாதிரி அவங்க தான் வந்து ஒரு தேசத்தை வந்து ஆளுகிறவங்க. போருக்கு போகிறவங்க அவங்க தான். சமாதானமான நாட்களில் ஒரு நாட்டை ஆளுகிறவங்க சத்திரியர்கள். அப்புறம் வைசியர்களில் நம்ம பார்த்தோம், ஒரு தேசத்தை செழிப்பாக வச்சுருக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. அது கால்நடை மேய்த்தல் மூலமாக, அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்து அவங்க அந்த ஒரு நாட்டை வந்து செம்மையான வழியில் வந்து நடத்துகிறாங்க. அப்புறம் ஃபைனலாக சூத்ரா இருக்கிறதுலையே லாஸ்ட் இவங்க தான் வந்து பாதத்திலிருந்து, புருஷாவுடைய பாதத்திலிருந்து தோன்றின ஆட்கள். அண்ட் இவங்க வந்து இவங்களுடைய வேலை என்னென்னா, இந்த 3 சமூகத்தையும் வந்து சர்வ் பண்ணுறது, அவங்கள சேவிக்கிறது தான் இவங்களுடைய ப்ரைமரி வேலை. ஓகே, அதுதான் அவங்களுடைய வேலை. அண்ட் இவங்க வந்து ஹிந்து புராணத்தைவோ அதில் இருக்கிற அந்த வேதாஸ், ஹிந்து வேதாஸை வந்து இவங்க வந்து படிக்க முடியாது. இவங்க வந்து ஏன்னா லைக் அந்த ஒரு பலி செலுத்துகிறப்பையோ இல்லை வந்து ஒரு நல்ல நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த சூத்ரர்கள் வந்து அந்த பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. அவங்க எந்த சொத்தையும் வந்து அவங்க வச்சுருக்கக்கூடாது. தே ஷுடன்ட் ஓன் எனி ப்ராப்பர்ட்டி, தே ஷுடன்ட் ஓன் எனி லேண்ட். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 காரியங்கள் நம்ம பார்த்தோமா. இன்றைக்கி நம்ம 5வது ஒரு பிரான்ச்சை பார்க்குறது, இந்த வர்ணா சிஸ்டத்திலேயே இல்லாத 5th குரூப் ஆஃப் பீப்புள். அண்ட் அவங்க தான் யார் அப்படின்னா தி அன்டச்சபிள்ஸ். அன்டச்சபிள்ஸ்னால் தமிழில் என்ன அப்படின்னா தீண்டத்தகாதவர்கள். பாருங்கள், இவங்க இந்த 4லையுமே கிடையாது. கடவுளுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுள்கிட்டேருந்து உருவான ஜனங்களில் இவங்க கிடையவே கிடையாது. அதுதான் ஹிந்துவிசம் டீச் பண்ணது, தீண்டத்தகாதவர்கள். அண்ட் இவங்க வந்து மிக மோசமான நபர்களாமா ஒரு சமுதாயத்தில். ஓகே, they are the worst of beings in the society. அண்ட் இவங்களுக்கு வேறு சில பேர் இருக்குது, இந்த பஞ்சமாசுங்கிற பேர் இருக்குது. அப்புறம் இந்த சண்டாலான்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் வந்து இந்த மக்களை தான். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஃபேமஸான இன்னொரு பேர், B.R. அம்பேத்கர் இவங்களுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா தலித். இவங்க தான் அந்த தலித். ஸோ இவங்க சூத்ரா கூட கிடையாது, இருக்கிறதுலே கடைசி ஜாதி கூட இவங்க கிடையாது. அண்ட் இவங்களுக்கு இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற அஃபிஷியல் டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா ஸ்கெட்யூல் கேஸ்ட், பட்டியல் சாதியினர் அப்படின்னு வந்து இன்றைக்கி அவங்க அழைக்கப்படுறாங்க. ஸோ பாருங்கள், இவங்களை பற்றி ஹிந்து டெக்ஸ்ட் டீச் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை ஒரு சமுதாயத்தில், அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. there are no rights for them. எந்த பவரும் அவங்களுக்கு கிடையாது, இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்களுக்கு எந்த படிப்பும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த விதமான செழிப்பும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஒரு சமூகத்தில். ஏன்னா அவங்க வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையிலேயே வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி தான் அவங்கள பார்க்கணும், அப்படி தான் பார்ப்பாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, சூத்ரர்கள் இந்த லாஸ்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வர்ணா சிஸ்டமில் அவங்க கூட இவங்களை வந்து ரொம்ப கீழே தான் பார்ப்பாங்களாம். அவங்களே மித்த ஜாதி எல்லாத்த விட கீழே இருக்கிறவங்க தான், பட் அவங்களே ரொம்ப கீழே, ரொம்ப இலக்காரமாக பார்க்குறது இந்த சூத்ரர்கள். ஸோ பாருங்கள், ஹிந்துவிசமில் இவங்க வந்து நாயை காட்டிலும் பன்றியை காட்டிலும் கேவலமாக எண்ணப்படுகிறவர்கள். அண்ட் உயர் ஜாதிகளை சேவை செய்யக்கூட தகுதியற்றவர்களாமா இந்த சூத்ரர்கள். இந்த அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள், தலித் மக்கள். ஸோ சூத்ரர்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த 3 ஜாதியை வந்து அட்லீஸ்ட் சேவிக்க முடியும், அது சேவிக்கணும்.
ஆனால் இவங்களுக்கு அந்த தகுதி கூட கிடையாது. ஓகே, தலித் மக்களுக்கு இந்த தீண்டத்தகாதவர்களுக்கு உயர் ஜாதிகளை சேவை செய்யக்கூட தகுதியற்றவர்கள். அண்ட் இவங்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுங்களா? இவங்க வந்து பணத்தை கையாளுவது. யாராவது இறந்துட்டாங்க, மறிச்சிட்டாங்கன்னா அந்த சவத்தை கையாளுறது தான் அவங்களுடைய வேலை. மனித மலம் அள்ளுறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற வேலை. அதுக்கப்புறம் வந்து குப்பையை சேகரிக்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ரைமரி வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொசைட்டி. அதே மாதிரி ஹிந்துவிசம் என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, தீண்டத்தகாதவர்களுக்கு தேவர்களுடைய ராஜ்யத்தில் இடமே கிடையாது. இவங்களுக்கு முக்தி மோட்சம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. சூத்ரர்கள் அட்லீஸ்ட் பல ஆண்டுகள் கழித்து, பல மறுபிறப்பு கழித்து அட்லீஸ்ட் உயர் ஜாதியிலையாவது அவங்க பிறக்கலாம். அண்ட் அவங்க வந்து மோட்சம் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு எப்படியாவது அடையலாம். பட் இவங்களுக்கு மோட்சங்கிறதே கிடையாது, முக்திங்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை பல ஜென்மங்கள் கழித்து உயர் ஜாதியில் ஒரு தடவை பிறக்கணும் அப்படின்னா அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிருக்கணுமாமா. இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் தாழ்த்தப்பட்ட நிலை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு இருக்கிற நிலைமையில் அவங்க எப்போ திருப்தியாக இருக்கிறாங்களோ, மழை அள்ளுறதை பற்றி, பிணத்தை கையாளுறதை பற்றி, அண்ட் இந்த அடிமையாக ட்ரீட் பண்ணப்படுகிற அந்த நிலையை குறித்து அவங்க திருப்தி உள்ளவர்களாக இருந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சந்தோஷமாக அந்த நிலையில் இருந்தாங்கன்னா, ஒரு வேளை அவங்க உயர் ஜாதியில் பல மறுஜென்மம் கழித்து அவங்க வந்து பிறக்கலாம். அண்ட் அவங்களுடைய உணவு வந்து இந்த உயர் ஜாதியினர்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற அந்த உணவு தான் அவங்களுடைய உணவு. அவங்க வந்து அழுக்கான உடைந்த மண்பாண்டங்களில் தான் அவங்க சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆடைகள் எதுவாக இருக்கணும்னா, இந்த உயர் ஜாதியினர் மறித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடையை தான் இவங்க வந்து உடுத்திக்கணும். அதுதான் அவங்களுடைய ட்ரெஸ் கோட். இதுதான் வந்து அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்களுடைய நிலைமை ஹிந்துவிசமில். அண்ட் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையினால், இப்படிப்பட்ட ஒரு அப்ரெசிவ் சிஸ்டம்னால் அநேக தலித் மக்கள் வந்து கிறிஸ்தவத்தை, இஸ்லாமை, ஜெயினிசமை, புத்திசமை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது முக்கியமாக கிறிஸ்டியானிட்டியில் மில்லியன்ஸ் ஆஃப் தலித்ஸ், லட்சக்கணக்கான தலித் மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. ஜஸ்ட்டு மதிப்புக்காக, மரியாதைக்காக. அண்ட் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு தலித் மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு இந்தியாவில் இன்னொரு பேர் என்னென்னா கீழ் ஜாதியினருடைய மதம். அதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியினுடைய ஐடென்டிட்டி. அநேகர் இன்றைக்கும் வந்து காஸ்பலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? ஏன்னா ஒன்ஸ் அவங்க கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கீழ் ஜாதி மக்களோட வந்து கோயிலுக்கு போகணும், அவங்களோட உட்காந்துருக்கணும், அவங்களோட சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே, அண்ட் அப்படியெல்லாம் பண்ணால் அவங்களுடைய சமூகத்திலிருந்து அவங்கள ஒதுக்கிடுவாங்க. இந்த ரீசன்ஸுக்காகவே கிறிஸ்தவத்தை, அது உண்மையாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அநேகர் ஏற்க மறுக்கிறாங்க. இதுதான் உண்மையான யதார்த்தமான உண்மை. இதுதான் வந்து யதார்த்தமான ட்ரூத். ஸோ பாருங்கள், ஹிந்துவிசமில் நல்ல சாப்பாடு கூட தலித் மக்களுடைய தூர கனவு. அண்ட் நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த சொல்ல கேட்டிருப்பீங்க, இந்த ரைஸ் பேக் கான்வெர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்காக இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுவாங்க. அது மேபி ட்ரூவாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் சாப்பாட்டுக்காக அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு மதத்தை அவங்க தழுவி இருக்கிறாங்கன்னா எவ்வளோ மோசமான நிலமையில் அவங்க ஆல்ரெடி இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ மரியாதை, கண்ணியம், இது எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய அத்தியாவசியம் அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் இந்த ஜனங்க இருந்ததுனால இன்னொரு ரூட் வந்தோன்னே அவங்க வந்து அதுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம பார்க்குறோம், இது எவ்வளோ ஈவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு தீய கொடுமையான ஒரு மனப்பக்குவம் பார்த்தீங்களா இந்த கேஸ்ட் சிஸ்டமுங்கிறது. இப்போ நான் அவங்கள பார்த்து என்ன கேட்குறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம்
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கிறிஸ்தவர்கள் சபையில் அனுமதிக்கலாமா? இதை நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியுமா? இதை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருக்கலாமா? இதை பற்றி நம்ம டீச் பண்ணாமல் இருக்கக்கூடுமா? முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. டு பியூரிஃபை த சர்ச் ஆஃப் த சின். இந்த பாவத்தை சபையிலிருந்து தொடச்சி எடுக்கிறது, இதை வெளியே அகற்றுறது நம்மளுடைய வேலையாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக நிறையமா புளிக்க பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் புளித்தமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், என்டையர் அந்த குண்டாவைவே அதை என்ன பண்ணிடுது, மாவை புளிக்க பண்ணிடுது. கேஸ்டிசம் அது மாதிரி. சும்மா சர்ச்சில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது அதோடு நிற்க போகிறது கிடையாது. என்டையர் சர்ச் அது கரப்ட் பண்ணிடும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை கையாண்டுட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை என்ஜாய் பண்ணிட்டு, அண்ட் இதில் பெருமை பாராட்டிகிட்டு இருக்கிற ஜனங்க தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. இது ரெண்டும் கிறிஸ்தவமோ இப்படிப்பட்ட ஒரு ஈவில் கேஸ்ட் சிஸ்டமோ இட் வில் நாட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இது ரெண்டும் ஒன்றா போக வாய்ப்பே கிடையாது. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன தெரியுங்களா, நம்மளுடைய சபைக்கு வர்ற கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களை நீங்கள் ஒருபோதும் கீழ் ஜாதின்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. ஒரு வேலைக்காகவோ ஒரு ரெக்கக்னிஷனுக்காகவோ பெனிஃபிட்டுக்காகவோ எதுக்காகவும் சொல்லாதீங்க. டோன்ட் டெல் தட் யூ ஆர் அ லோ கேஸ்ட். அதே மாதிரி உங்களை நீங்கள் அப்பர் கேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. ஓகே, பாருங்கள், நம்மளை படைச்ச ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, வேதாகமத்தினுடைய ஆண்டவர். அவர் புருஷா கிடையாது, ஹிந்து காட் கிடையாது, நம்மளை படைச்சது. அதுதான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். நம்ம பிலீவ் பண்ணுற ஆண்டவர் நம்மளை ஜாதி வாரியாக பிரிச்சாரு கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை சொல்லணும்? வி ஷுடன்ட். பாருங்கள், இது ஈஸி கிடையாது. பட் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்களாக இருக்கும். ஏன்னா அவர் நம்மளை பார்த்துக்குவார். நம்ம அவருக்காக இந்த முடிவு எடுக்கிறப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்காம போயிடுவாரா? நம்ம இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆண்டவர் வழி நடத்தினார். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. 40 வருஷம் சாப்பிட்டாங்க. அவங்க செருப்பு தேயிலையாமா, அவங்க துணி கிளியிலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பெனிஃபிட்டில் கிடைக்கிற வேலை, இதனால் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் கிறிஸ்டியன்ஸை நம்ம ஒருபோதும் நம்மளை எந்த ஜாதியோடையும் அசோசியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை உயர் ஜாதின்னு சொல்லாதீங்க, கீழ் ஜாதின்னு சொல்லாதீங்க, யாருக்கிட்ட நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு காரியம் கிடையாது. இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். நம்ம ஒருவேளை நம்மளை கீழ் ஜாதின்னு சொல்கிறப்போ நம்ம இன்டைரக்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆமாம் ஜனங்க ஜாதி வரியாக பிரிஞ்சிருக்கிறாங்க, கடவுள் அப்படித்தான் படைச்சாரு, அண்ட் புருஷான்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிற மாதிரி. அதனால் நெவர் சே ஆர் நெவர் ட்ரை டு அசோசியேட் யுவர் செல்ஃப் டு ஒன் பர்டிகுலர் காஸ்ட். ஓகே, பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக சபைகளில் ரொம்ப வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுங்களா, அதாவது குறிப்பிட்ட ஜாதிகளுக்குன்னு சபைகள் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடுல. அதுதான் நிலைமை. சதர்ன் ஸ்டேட்ஸில், ஆந்திராவில் அதே தான். கேரளாலையும் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய நாலேஜுக்கு இட் இஸ் தேர். சபைக்குள்ளே நான் சொல்கிறேன். நான் இந்தியாவில் கேஸ்டிசம் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரல. கேஸ்டிசம் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. பட் கிறிஸ்டியானிட்டியில் கேஸ்டிசம் தமிழ்நாட்டில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சபைகள் ஜாதி வாரியாக பிரிஞ்சிருக்குது. அண்ட் ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்த அந்த ஜனங்களுக்கு தான் சபையில் முக்கியமான ரோல்ஸ் தர்றதை நம்ம பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுறோம். கொஞ்சம் நமக்கு கண்ணும் காதும் இருந்தால் போதும், இதை நம்ம ஏதோ கேள்விப்படாத ஒரு புது விஷயமே கிடையாது. அண்ட் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஜனங்களுக்கு தான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி, முக்கியமான ஆஃபீஸஸ், முக்கியமான பொறுப்பு சபைகளில் தரப்பட்டு இருக்குது. அது உயர் ஜாதிகள் போகிற சபையாக இருக்கட்டும், இல்லை கீழ் ஜாதின்னு தங்களை சொல்லிக்கிறவங்க போகிற சபையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இதே நிலமை தான். அண்ட் சில இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, எப்படியாவது ஜனங்க அந்த ஒரு ஜாதி போயிட்டுருக்கிற சபையில் தங்களை அங்கத்தினர்களாக ஆக்கிக்கிறதுக்கு பிரயாசப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா ஒன்ஸ் அந்த சர்ச்சோடைய மெம்பர்னு நான் சொன்னேன்னா நான் என்ன ஜாதிங்கிறதையும் நான் அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக.
நான் யாருக்கிட்டையும் போய் நான் எந்த ஜாதி, நீங்கள் எந்த ஜாதின்லாம் கேட்க தேவையில்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த சர்ச்சில் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓ நீங்கள் இந்த ஜாதியா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு சிக்னல் மாதிரி. அந்த அளவுக்கு சபைகளுக்குள்ள ஜாதி இருக்குது. ஸோ அவங்களுடைய அலிஜியன்ஸ் வந்து இயேசு கிறிஸ்து கிடையாது, அவங்களுடைய அலிஜியன்ஸ் அந்த ஜாதிக்கு. அதுக்காக அவங்க சபையில் அங்கத்தினர் ஆகிறதுக்கு துடிக்கிறாங்க. அதுக்காக சில சபைக்கு ஜனங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பாருங்க, சோ கால் கீழ் ஜாதி பாருங்க, நான் கீழ் ஜாதி மேல் ஜாதி ரெண்டையுமே இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகள் நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா, ஏன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நம்ம இதை பற்றி பேசவோ இதை பற்றி நம்ம ஆராய முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த கீழ் ஜாதிகள் அப்படின்னு தங்களை சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கிற சபையில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, அவங்க அந்த சபையில் இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையை அவங்க ரொம்ப கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதில் எந்த அப்பர் கேஸ்டோடைய டாமினேஷன் வந்துடக்கூடாது, வேறு கேஸ்டோடைய டாமினேஷன் வந்துடக்கூடாதுன்னு அவங்க அந்த சர்ச்சில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய ஜாதிக்காரங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும், மெயின் பொசிஷனில் இருக்கணும்னு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே அலிஜியன்ஸ் வந்து ஜாதிக்கு தான், கிறிஸ்து கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இந்த கேஸ்டிசம் சர்ச் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இன்னைக்கு ஜனங்க வந்து சர்ச்சுக்கு போகிறது, அங்கே கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரா, அங்கே பாவம் உணர்த்தப்படுதா, அங்கே வந்து லைக் பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக வந்து ஜனங்க நடத்தப்படுறாங்களா, சத்தியம் போதிக்கப்படுதா, இவையெல்லாம் பார்த்து போகிறது கிடையாது. அவங்க எதை பார்த்து போகிறாங்க, என்னுடைய சமூகம், என்னுடைய கேஸ்ட், என்னுடைய கம்யூனிட்டி அங்கே இருக்கிறாங்களா, எனக்கு அங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்குமா, இப்படி தான் வந்து லைக் ஜனங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பாருங்கள், சில சபைகள் எல்லாம் டைரெக்டாகவே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. சர்ச்சில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், லைக் சபைகளில் இது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா, நீங்கள் அங்கே மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த மாதிரி நான் பர்சனலாக நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி அந்த சர்ச்சுக்கு போனேன், அவங்க வந்து ஜாதி கேட்குறாங்க அப்படின்னே சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சபைகள் வந்து இந்த நோயினால் பயங்கரமாக வாட்டி எடுக்கப்பட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி கிவிங் கூட, ஒரு ஊழியத்துக்கு தர்றது கூட எப்படி தராங்கன்னா, அவங்க சமூகத்தினர்கள் செய்கிற ஊழியத்துக்கு தான் அவங்க தர்றதும் கூட. ஸோ இங்கே யார் கடவுள் இந்த மாதிரி சர்ச்சஸில், கிறிஸ்துவா அந்த ஜாதியா? ஜாதி தான். அங்கே நடக்கிற எல்லாமே அவங்களுடைய ஜாதியுடைய பெருமையை காட்டுகிற காரியமாக இருக்குது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பேத்தட்டிக் ஸ்டேட். இன்னைக்கு பேத்தட்டிக் ஸ்டேட். ஸோ சபை வந்து சீரழிக்கப்பட்டுருக்கு. நான் போய் அதை யோசிச்சிருக்கிறோமா, ஏன் இது நடக்குதுன்னு, ஏன் இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற சபைகள் இது நடந்துட்டுருக்கு, ஏன் நம்மளுடைய சர்ச்சஸில் இது இருக்குது? ஏன் அப்படின்னா, ஏன்னா சபையில் கிறிஸ்தவர்கள் கிடையாது. யாருக்கு அங்கத்தினர் லைக் மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கு மெம்பர்ஷிப் தந்துட்டுருக்குறாங்க யாருக்கு தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது. உண்மையாலுமே மனம் திரும்பினவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கிடையாது. மெம்பர்ஷிப் யாருக்குன்னா, கிட்டார் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, காணிக்கை அதிகமாக தர்றவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, ஏதாவது பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு, ஒரு பர்டிகுலர் ஜாதிய சமூகத்தை சார்ந்திருக்கிறாங்கன்னா, இல்லை திருமணத்துக்கு பாருங்கள், சர்ச் வந்து ஒரு மேட்ரிமோனியல் மேட்ச் மேக்கிங் பிளேஸ் மாதிரி, திருமண பொருத்தம் பார்க்குற ஒரு இடம் சபை இன்னைக்கு. ஏன்னா அதுக்காக மெம்பர்ஷிப் தர்றது பாருங்கள். இதையெல்லாம் பார்த்து ஸ்டாட்டஸு, ஒருத்தங்களுடைய ஃபினான்ஷியல் ஒர்த், அவங்கக்கிட்ட இருக்கிற வருமானம், இது பாருங்கள், இதெல்லாம் இந்த அடிப்படையில் என்ன தரப்பட்டுருக்குது? மெம்பர்ஷிப் தரப்பட்டுருக்குது. ஸோ அவங்க கிறிஸ்தவனா இல்லையா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா, உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறாங்களா இல்லையா, இதையெல்லாம் பார்க்காம இந்த அடிப்படையில் இந்த விதத்தில் வந்து மெம்பர்ஷிப் தர்றதுனால இன்னைக்கு சபைகளில் நிரம்பி வழியிற கூட்டம் யார்? ரட்சிக்கப்படாத ஜனங்க. தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, பட் ஆக்சுவலாக தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு வந்து சர்ச் ஹஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் பவர், அவ்வளோதான். மைனாரிட்டியோடைய ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸாக மாற ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது சர்ச். அண்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் அன்பிலீவர்ஸ்.
ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, தென் ஹூ ஆர் கிறிஸ்டியன்ஸ்? அப்போ யார் கிறிஸ்தவர்கள்? பாருங்கள், கிறிஸ்தவ வீட்டில் பிறந்ததுனால ஒருத்தங்க கிறிஸ்தவர்கள் ஆகிறது கிடையாது. கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால ஒருத்தங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சொல்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. சர்ச்சுக்கு நீங்கள் ரெகுலராக போகிறதுனாலையோ, தசம பாகம் செலுத்துறதுனாலையோ, நீங்கள் ஊழியம் செய்கிறதுனாலையோ கூட யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய மார்க் கிடையாது. அண்ட் இதையெல்லாம் வந்து நம்ம இதுதான் ஒரு இந்த பேசிஸில் ஒருத்தங்களுக்கு நம்ம மெம்பர்ஷிப் தந்தோம்னா லேட்டரான் அது என்ன ஆகும் அப்படின்னா, சர்ச்சில் இந்த மாதிரியான பாவங்கள் உள்ள வர்றதுக்கு அதுவே வந்து ஒரு வழியை வந்து அமைச்சு தந்துடும். மெம்பர்ஷிப் தான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து சர்ச்சஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. யார் கிறிஸ்டியன்ஸ்? ஹூ ஆர் கிறிஸ்டியன்ஸ்? பாருங்கள், யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம். நிக்கோதேமுங்கிற ஒரு நபர், நிக்கோடெமஸ்ங்கிற ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம். இவர் யார் அப்படின்னா மத தலைவர், யூதர்களுடைய அதிபதின்னு சொல்லுது வசனம், அதிகாரின்னு சொல்லுது 1வது வசனத்தில். 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நிக்கோதேமுங்கிற ஒரு நபர் நம்ம அங்கே பார்க்குறோம். அவர் யார்? ஒரு சாதாரண ஜூ கிடையாது. யூதர்கள்லேயே வச்ச அந்த டாப் க்ரீமி லேயர், த மோஸ்ட் ரிலிஜியஸ் ஜூஸ், அதில் ஒரு நபர். அவர் ரொம்ப மதம் சார்ந்த காரியங்களில் பயங்கரமான ஒரு முன்னோடியாக இருக்கிற நபர். ஏன்னா அவர் வந்து இஸ்ரவேலினுடைய போதகர்னு ஜீசஸே அழைக்கிறார் 10வது வசனத்தில். ஏன்னா அவர் யாராமா? பரிசேயனாமா. அவர் பாருங்கள், பால் வந்து பரிசேயன் தான். இந்த ஃபாரிசீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டீடியஸாக இருப்பாங்க. நியாய பிரமாணங்களை கை கொள்றதுல, கொத்துமல்லியில், சீரகத்தில், வெந்தயத்தில் எல்லாம் தசம பாகம் கரெக்டாக செலுத்துவாங்க. அவ்வளோ ரிலிஜியஸான ஒரு நபர், எக்ஸ்பர்ட். அந்த டைமில் இருந்த பைபிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு, அதில் எக்ஸ்பர்ட் இவர். அண்ட் இவர் தன்னை என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஸோ பாருங்கள், இவர் யார்? ஒரு மத தலைவர், ஒரு பரிசேயன், ஒரு வேதபாரகர், இஸ்ரவேலினுடைய போதகர், யூத அதிகாரி. ஸோ எல்லா விதத்துலேயும் தன்னை ஒரு தகுதியான நபராக எண்ணினார். எதுக்கு தகுதியா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தன்னை மிகவும் தகுதியான ஒரு மனுஷனாக தன்னை அவர் எண்ணிக்கிட்டார். அண்ட் இவரை பார்த்துட்டு ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு 3வது வசனத்தில்? ஸோ நிக்கோதேமுடைய நம்பிக்கையெல்லாம் இங்கே பாரு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் நியாய பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் தசம பாகம் தந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் வந்து வேத வசனத்தை படித்து கரைச்சி குடிச்சிருக்கிறேன். இதில் தான் அவருடைய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஜீசஸ் அவரை பார்த்து சொல்கிறாரு, தம்பி இது எதுவுமே பத்தாது, இது எதுவுமே உன்னை கிறிஸ்தவன் ஆக்கிறது கிடையாது. நன் ஆஃப் திஸ் மேக்ஸ் யூ அ கிறிஸ்டியன். பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தன் போகிறான்னா இதன் அடிப்படையில் கிடையாதுங்கிறாரு. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு 3வது வசனத்தில்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டானுங்கிறார். ஸோ பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? ஒருத்தன் தன்னை கிறிஸ்தவன்னு சொல்கிறான்னா யார் கிறிஸ்தவன்? ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? அ கிறிஸ்டியன் இஸ் சம்மன் ஹூ இஸ் பார்ன் அகெயின். மறுபடியும் பிறந்திருக்கணும், அவன் தான் கிறிஸ்டியன். மறுபடியும் பிறவாதவர்களை நம்ம சபையில் வந்து அங்கத்தினர்கள் ஆக்கணும்னா, சபையில் வந்து இந்த மாதிரியான ஜாதி ரீதியான பிரச்சனையாகட்டும், இல்லை சபையில் பல காரியங்கள், சுவிசேஷத்தை திரிக்கிறதாகட்டும், பாருங்களேன், இந்த மாதிரி சபைகளில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இவங்க என்ன சர்ச்சஸில் டீச் பண்ணுறாங்க எல்லா மதமும் ஒன்று, எந்த வழியில் போனாலும் எல்லாம் நம்ம போகிற இடம் ஒன்று தாங்கிறாங்க. ஏசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுங்கிறாரு. அண்ட் இவங்க டீச் பண்ணுறது இன்னொரு காஸ்பல், சுவிசேஷமே வேற ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவ்வளோ மோசமான நிலைமைக்கு எப்படி ஒரு சபைகள் போகுது? ஏன்னா மறுபெறப்படையாத ஜனங்களை சபைக்குள்ளே நம்ம வந்து கிறிஸ்தவர்கள்னு சபை அங்கீகரிக்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆப்வியஸாக வரும், அவாய்டே பண்ண முடியாது. ஸோ பாருங்க, சபை அட்டன் பண்ணுறதுனாலையோ, கிறிஸ்தவ பெற்றோர்களை கொண்டு இருக்கிறதுனாலையோ, கிறிஸ்தவ பேரை கொண்டு இருக்கிறதுனாலையோ நம்ம பரலோக ராஜ்யம் போகிறது கிடையாது. மறுபிறப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். என்ன மறுபிறப்பு அடையிறதுன்னா என்ன? பாருங்கள், ஆதாம், ஆண்டவர் முதல்ல படைச்சது யார்? ஆதாமை படைச்சார். அவர் எதை படைக்கலை? பிராமணா படைக்கலை, சத்திரியனை படைக்கலை,
வைசியஸை படைக்கலை, சூத்ராஸை படைக்கலை, அவர் வந்து தீண்டத்தகாதவர்கள்னு ஒரு குரூப்பை படைக்கலை, கிடையாது. நம்ம வேத வசனத்தில் பார்க்குற ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் மனிதர்களை படைக்கிறப்போ இத்தனை பேர் உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, 8 பில்லியன் பீப்புள். ஆமாம், உலகத்தில் நம்ம இருக்கிற 800 கோடி பேர் இருக்கிறோமாமா. 800 கோடி பேரும் இன்றைக்கி நம்ம இருக்கிறோன்னா எல்லாரும் ஒரே நபர்கிட்ட இருந்து வந்தோம். அதுதான் பைபிள் சொல்லுது. இதுதான் பிப்ளிக்கல் ஏன்னா லைக் ட்ரூத். வேத வசனத்தில் இருக்கிற சத்தியம் இதுதான் நமக்கு டீச் பண்ணு. ஆண்டவர் ஒரு மனுஷனிலிருந்து இத்தனை பேர்த்த அவர் உருவாக்குறார். இத்தனை பேர் நம்ம பிறந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தகப்பன் தான். யார்? ஆடம். அவனை தான் ஆண்டவர் முதல்ல படைக்கிறார். படைச்சு அவருடைய உலகத்தில் அவனை வைக்கிறார். அவர் அவனை பாதுகாக்கிறார். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தராரு. அண்ட் அவங்கிட்ட அவர் எதிர்பார்த்ததுன்னா, நீ என்னைய பிரதிபலி, எனக்கு நீ கீழ்ப்படி. இதுதான் வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார். ஆனால் ஆதாம் ஆண்டவருடைய உலகத்தில் இருந்துட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கிட்டு அவருக்கே விரோதமாக பாவம் பண்ணான்னு நம்ம வந்து வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ அந்த முதல் மனுஷன் என்ன பண்ணான்னா, ஆண்டவர் உருவாக்கின நோக்கத்தை புரிஞ்சுக்காமல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு, அவருக்கு விரோதமாக கலகம் செஞ்சு, அவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். அண்ட் இந்த கீழ்ப்படியாமை எதை உருவாக்குச்சுன்னா, எதை பூமிக்கு கொண்டு வந்துச்சுன்னா, இந்த கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படியாமை போகிறது தான், அதுக்கு பேர் தான் பாவம். அண்ட் இந்த பாவத்தினுடைய பை ப்ராடக்ட் என்னன்னா, இவன் பாவம் செஞ்சதுனால ஏற்பட்டது என்ன தெரியுங்களா? மரணம் ஏற்பட்டுச்சு. பைபிள் சொல்லுது, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஸோ ஆதாம் பாவம் பண்ணா அப்போ வரைக்கும் மரணம் கிடையாது. அண்ட் இவன் பாவத்தினால என்ன உருவாச்சு, என்ன உலகத்துக்கு வந்துச்சு, என்ன நமக்கு வந்துச்சு, ஏற்பட்டுச்சு, மரணம் ஏற்பட்டுச்சு. 2 விதத்துலையுமே பாருங்கள். நம்ம மனிதர்களாக நம்ம மரிக்கிறதும் பாவத்தினால தான். அண்ட் அந்த மரணம் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம மரிக்கிறோம். அதுதான் வந்து நம்ம பைபிளில் பார்க்கணும். ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்யூனியன், அந்த ஃபெல்லோஷிப் பிரேக் ஆகுது. பாவம், ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் வந்து பாவத்தை நேசிக்கிறவர் கிடையாது, பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். அண்ட் மனுஷன் பாவம் செஞ்சதுனால, அவனுக்குள்ள பாவம் இருந்ததுனால மனிதனோட தேவன் உறவு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விலக்கப்படுறான். ஓகேவா? அண்ட் அவனுடைய வித்து தான் நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்குதா, அவருடைய பிள்ளைகளாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கிறோம். பை பர்த் நேச்சுரலாகவே நம்ம யாராக இருக்கிறோம்? வழி தப்பி போயா இருக்கிறோம். நேச்சுரலாகவே நம்ம தேவனுக்கு விரோதிகளாக இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம என்ன ஆகிட்டோம்? மரித்து போயிட்டோமாமா. எல்லாம் ஆதாம் பண்ண பாவத்தினால் நம்மளும் பாவம் பண்ணுறோம். ஓகே, நம்மகிட்டேருந்து நன்மையானது எதுவுமே வராதுன்னு வசனம் சொல்லுது. அண்ட் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறதுனால 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிற மாதிரி, நம்ம இப்போ ஆவியில் மறிச்சிருக்கிறோமா, தேவனுக்கேற்ற சத்தியம், தேவனுக்கேற்ற காரியங்களெல்லாம் இப்போ நமக்கு எப்படி தெரியும்னா, ஃபூலிஷாக தெரியுது. அதெல்லாம் நமக்கு முட்டாள்தனமாக தெரியுது, ஜோக்காக தெரியுது, அதெல்லாம் நமக்கு காமெடியாக தெரியுது. நமக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதில் நமக்கு எந்த டிசையர் கிடையாது. தேவனை நம்ம தேடுகிறது கிடையாது. நேச்சுரலாக இயல்பாக நம்ம தேவனை நேசிக்கிறவர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம ஆவியில் மறிச்சு போயிருக்கிறோம். தேவனை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பாவம் நம்மளையே தள்ளிருச்சு. தேவனுக்கு விரோதிகளாக அது நம்மளை மாற்றிருச்சு. இதுதான் நம்மளுடைய ஸ்டேட். இதுதான் வசனம் நம்மளை பற்றி சொல்லுது. ஸோ தேவனை பற்றி ஒன்றுமே ஒருபோதும் நம்ம அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அப்படி இருக்கிற நம்ம எத்தனை நீதியுள்ள காரியத்தை நம்ம செஞ்சாலும் ஆண்டவருடைய கண் பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா, அழுக்கான கந்தலாக இருக்குது. ஐசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம் அதுதான் சொல்லுது. பாருங்கள், நாங்கள் அனைவரும் மனுஷங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோமாமா, தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறோம். ஓகே, அண்ட் இதனால தான் நிக்கதமே கிட்ட ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்பி நீ அதை பண்ண இதை பண்ணைன்னு சொல்லி உன் நம்பிக்கை அதில் வைக்காத, நீ மறுபிறப்படையன், மனம் திரும்புங்கிறார். நீ பண்ண எல்லாமே எதுவுமே ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறத
நிறைவேற்றுற காரியம் கிடையாது. காணிக்க தர்றது, சர்ச்சுக்கு போகிறது, இல்லை நேர்முழங்காலில் நின்று ஜெபிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக பரலோகம் போக முடியாது. நம்மளுடைய பலத்தினால போக முடியாது. ஸோ நம்ம என்ன அடையணும்? மறுபிறப்படையணும். we need a new heart. நமக்கு ஒரு புது இருதயம் வேணும். தேவனை தேடுகிற, அவரை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அது எப்போ ஆகுது தெரியுங்களா? எப்போ நம்மளுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுதோ அப்போ தான். இப்போ எப்படி நான் ஃபிசிக்கலாக பிறந்தேன், நான் ஃபிசிக்கலாக பிறக்கிறப்போ எனக்கு ஒரு ஹார்ட்டு, ஐஸு, இயர்ஸு இதோடு நான் பிறக்கிறேன். இப்போ ஆவிக்குரிய டேனி இருக்கிறான் பார்த்தீங்களா, பிறந்தப்போ அது எதுவுமே கிடையாது. இப்போ நான் மறுபடியும் உயிர்பிறப்பு அடைஞ்சால் தான், ஸ்பிரிச்சுவலாக உயிர்பிறப்பு அடைஞ்சால் தான் தேவனை பார்க்குற கண்கள் எனக்கு தரப்படும். தேவனுக்குள்ளே நான் உயிருள்ளவனாக இருப்பேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறவனாக இருப்பேன். தேவனை தேடுகிற இருதயம் எனக்கு இருக்கும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு மனசு எனக்குள்ளே உண்டாகும். ஸோ மத வழிபாடு பத்தாது. இன்னைக்கு சர்ச்சஸ் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஓகே, ஸோ பாருங்கள், இதில் நம்ம பார்க்குறப்பெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்? மனுக்குலத்துக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னது? பாவம் தான். புரியுதா? The greatest problem we now have is a problem of sin. And சபைகள் எதை போதிக்கிறதா இருக்கணும்? அதைத்தான் போதிக்கணும். அதிலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு தான் சபைகள், சர்ச்சஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். பாவியை மனம் திரும்புதலுக்கு நேரம் அழைக்கிற வேலை தான் சபையினுடைய வேலை இன்னைக்கு. அதுதான் என்றைக்குமே சபையினுடைய வேலை. ஜாதியை பற்றி பேசுகிறதோ, ஜாதியை ப்ரொபகேட் பண்ணுறதோ, ஜாதிக்காக காரியங்கள் நடக்கிறதோ சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் இன்னைக்கு சர்ச்சஸ் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஹை கேஸ்ட் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்கிறீங்க, நான் லோ கேஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்கிறீங்கனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹை கேஸ்ட்டாக இருக்கிறதுனாலும் ஏன் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆண்டவருடைய கண் பார்வையில். நீங்கள் லோ கேஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, தட் யூ ஆர் அ சின்னர். நீங்கள் பாவியாக இருக்கிறீங்க. நீங்கள் அதை குறித்து தான் நீங்கள் துக்கப்படணும், அதை குறித்து தான் நீங்கள் வருத்தப்படணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கத்தில் அவருடைய செய்தி என்னவா இருந்துச்சு? மத்தேயு 4:17 பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு, மனம் திரும்புங்களுங்கிற, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு அவர் பிரசங்கிச்சார். ஸோ ஜீசஸோடைய சர்மன் என்னவா இருந்துச்சு? ரிப்பெண்ட்டுங்கிற. புரியுதா? ஏன்னா த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் வி நவ் ஹேவ் இஸ் சின் இன் அவர் லைஃப்ஸ். பாவம் நமக்கு இருக்குது, நம்மளாம் பாவிகளாக இருக்கணும். அண்ட் மனம் திரும்புறதுக்கு கிரேக்க மொழியில் இருக்கிற அந்த வார்த்தை என்னென்னா மெட்டனோயா. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா புது இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் டு ஹாவ் அனதர் மைண்ட். அதாவது பாவத்தை நான் ஒரு விதத்தில் பார்க்குறேன், அதோடு நான் ஒரு விதத்தில் உறவு கொள்கிறேன், அதை நான் ஒரு விதத்தில் நேசிக்கிறேன், நான் விதத்தில் அதை நான் செய்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய பழைய சுபாவமான மனுஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஜீசஸ் சொல்கிறாரு, அதை பார்க்குற விதம் மாறணும். யூ நீட் டு ஹாவ் அ நியூ ஹார்ட் டு லுக் அட் சின். பாவம் நம்மளை ஒரு காலத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருந்துச்சு. பட் இயேசு கிறிஸ்து எதுக்கு நேரம் நம்மளை அழைக்கிறாருன்னா, அந்த வழியிலிருந்து கம்ப்ளீட்டாக திரும்பி ஆண்டவர் போய், அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏற்படுற எதிர்பார்க்குற மாற்றம். தட் இஸ் வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ ஜீசஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, ஹேட் சின் அண்ட் லவ் காட். அண்ட் இது நமக்கு நேச்சுரலாக வராது. மறுபிறப்பு அடையாமல் நம்ம பாவத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் நமக்குள்ளே உண்டாகாது. ஸோ ஜீசஸ் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறப்ப அவர் இதுதான் மீன் பண்ணுறாரு. தேவன் பாவத்தை எப்படி பார்ப்பாரோ அப்படி நீயும் பாருங்கிறார். ஏன்னா ஆபகுக்கில் நம்ம பார்க்குறோம், தேவன் பாவத்தை பாராத சுத்த கிணறம்,
he doesn't like, he hates sin. அது அவருக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்குது. And to be a Christian is to be such a person. கிறிஸ்தவனாக இருக்கிறது வந்து அப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டு இருக்கிறவன் தான். பட் பாருங்கள், இன்றைக்கி ஏன் சபைகளில் ஜாதி ஒரு சென்டர் ஸ்டேஜை எடுத்துருக்குதுன்னா, பிகாஸ் தேவன் பாவத்தை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறத பற்றி இங்கே யாருக்குமே அக்கறை கிடையாது. அதனால தான் ஏன் அதை பற்றி அக்கறை இல்லை? ஏன்னா யாருமே மனம் திரும்பாதவங்க தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பிரசங்கிக்கிறவங்க மனம் திரும்பலை, சபையை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மனம் திரும்பலை. அண்ட் மனம் திரும்பாதவர்கள் பாவத்தை குறித்து அருவருக்கவோ, அதை வெறுக்கவோ, அதை கண்டிக்கவோ அவங்களால முடியாது. அதனால தான் அவங்க வந்து சக கிறிஸ்தவர்களை வந்து இகழ்ச்சியோடு பார்க்குறாங்க, கேவலமாக பார்க்குறாங்க. அவங்க எதை மறந்துடுறாங்கன்னா, ஆண்டவருடைய கண் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேங்கிறத அவங்க பார்க்குறது கிடையாது. அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஓ இவனா, ஓ அவனா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஏன் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா? பிற மனிதர்களை ஏன் நம்ம வந்து கேவலமாக பார்க்குறோம், இல்லை ஜாதியின் அடிப்படையில் வந்து தூஷணமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு கடவுளுடைய இன்னும் கண்கள் நமக்கு கிடையாது. நம்ம இன்னும் மறுபிறப்படையலை. மறுபிறப்பு அடைஞ்சோம்னா நமக்கு எந்த உணர்த்துதல் இருக்கும் தெரியுமா? நானே ஒரு தகுதியற்றேன், நானே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு அன்வதை, அதாவது ஒரு ஒரு பாத்திரம் இல்லாத, தகுதி இல்லாத ஒரு நபருங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அவங்க எவ்வளோ பாவின்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், யார் உண்மையாலுமே பாக்கியவான்கள்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது தெரியுமா? என்னை குறித்து நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறவனுக்கு கிடையாது. ஓ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவனுக்கு கிடையாது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் யாருக்குன்னா, இட் இஸ் டு த பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி. பேங்க்ரப்சினா தேவனிடத்தில் நம்ம பட்ட கடனை ஒருபோதும் கட்ட முடியாதுங்கிறத உணர்ந்துருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்குற நீதியை என்னால் ஒருபோதும் சந்திக்க முடியாது. நான் ஒரு ரேங்க் சின்னராக இருக்கிறேன், ஒரு தரமான ஒரு பாவியாக நான் இருக்கிறேன். ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்குற நீதியை என்னால் வந்து நிறைவேற்றவே முடியாது. நான் ஒரு தகுதியற்றவன். உங்களுடைய சமூகத்தில் வர்றதுக்கு, உங்களை துதிக்கிறதுக்கு, உங்களை ஆராதிக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் ஆண்டவரே ஐ எம் நாட் குவாலிஃபைட். ஸோ யார் அவங்களுடைய ஆவிக்குரிய எளிமையை உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். யார் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் அதை உணருவாங்க. அண்ட் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க, அதாவது நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன், எனக்கே சோறு இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துருச்சுன்னா, இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து சி அப்படின்னு நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அண்ட் ஏன் சபைக்குள்ளே வந்து ஜனங்க ஒருவர் ஜாதியின் அடிப்படையில் வந்து நிராகரிக்கிறாங்க, இல்லை வந்து ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா ஜனங்க இன்னும் எதை உணர்ந்துக்கலைன்னா, ஆண்டவர் இவங்களை எப்படி பார்க்குறாருங்கிறத இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல. இவங்களே தேவன் முன்னாடி ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், அழுக்கான கந்தலம் நம்மளுடைய எல்லா நீதியும். இதுதான் நம்மளுடைய ஓன் ஸ்டேட். ஆதியாகமம் 6:5 சொல்லுது பாருங்க, மனுஷனை பற்றி. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் மனுஷனை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்கிற ரிப்போர்ட். ஆண்டவர் நம்மளை பார்க்குறப்போ, சாஸ் என்னம்மா சிந்திக்கிறான், என்ன அழகான ஒரு சுத்தமான சிந்தனை அவனுடைய இருதயத்திலிருந்து வந்துட்டு இருக்குது, அப்படி அவர் நம்மளை பார்க்குறது கிடையாது. அவர் நம்மளை பார்க்குறப்போ அருவருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தினுடைய சிந்தை எல்லா டைமும், நித்தமும், ஏதோ ஒரு சீசனில் கிடையாது, எல்லா டைமுமே பொல்லாததாக இருக்குது. இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறப்போ அவர் யோசிக்கிறது. இந்த விதத்தில் தான் நம்மளே இருக்கிறோம். மறுபிறப்பு அடைஞ்சவங்க, உண்மையாலுமே தேவனை தேடுறவங்க இதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வருவாங்க. அவங்க வரப்போ பெருமையோடு வரமாட்டாங்க, அகந்தையோடு வரமாட்டாங்க, எனக்கு கீழே அவன் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க சபைக்குள். அவங்க வர்றப்பயே
ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் பாத்திரம் இல்லாதவங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் சபைக்குள்ளே அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க தகுதி இல்லாதவங்களை மட்டும் உணர மாட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு உணர்வும் ஏற்படும். என்னது? தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதையும் உணர்ந்திருப்பாங்க. எப்படிப்பட்டவர்? ஐசாயா நம்ம 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். பரலோகத்தில் 24 மணி நேரமும் எல்லா தூதர்களும் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, லார்ட் யூ ஆர் ஹோலி ஹோலி ஹோலி, யூ ஆர் த மோஸ்ட் ஹோலி. நான் முதல்லையே அதை சொன்ன வசனம் தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆபகுக்கு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அதில் போட்டிருக்குது, பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணர் அநியாயத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்பவுமே பொல்லாத சிந்தனை தான் நமக்குள்ளே ஏற்பட்டு இருக்கு. பயங்கரமான பாவிகளாக நம்ம இருக்கிறோம். மகா பரிசுத்தராக இருக்கிறாரு, பயங்கர நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அண்ட் நமக்குள்ளே என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது, பாவிகளாக இருக்குது. அவர் நம்மளை பார்க்கறது கூட விரும்புறது கிடையாது. அந்த நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் ஒரு மனுஷன் உண்மையாலுமே தேவனை தேடுகிறவன் தேவனுடைய இந்த மகத்துவத்தை பார்த்து தன்னை ஏதோ ஒரு மேன்மையான ஆளாக நினைக்க மாட்டான். புரியுதா? அப்படி நினைக்கிறானா அவன் என்ன கடவுளையும் புரிஞ்சுக்கல, தன்னை பற்றியும் புரிஞ்சுக்கல. கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்னும் ஏன் சபைகளில் ஜாதி இருக்குது, ஏன் ஜாதி பெருமை இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இன்னும் நிலைமையவே பார்க்கல, உணரல, மறுபிறப்பு அடையல. தேவன் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ பரிசுத்தர், அதை நம்ம இன்னும் உணராமல் இருக்கு. ஆண்டவர் நம்மளுடைய இந்த நிலைமையை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அப்படியே விட்டு போல அவருடைய சொந்த குமாரனைவே அனுப்பிச்சிடுறார், நம்மளையே மீட்கிறது. அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டது நம்மளுடைய இந்த நிலைமைக்காகத்தான். இதுதான் சுவிசேஷம். அண்ட் சபையினுடைய வேலை என்னன்னா இதை அறிவிக்கிறது தான். ஜனங்களை மனம் திரும்புறதுக்கு நேரம் கடவுளுடைய மகிமையான மாட்சிமையான மேன்மையான காரியங்களை அறிவிக்கிறது தான் சர்ச்சோடைய வேலை. அண்ட் ஜனங்களுக்கு அவங்க எவ்வளோ பாவிகங்கிறத உணர்த்துறது தான் சபையினுடைய வேலை. ஜாதியின் அடிப்படையில் இயங்கிறது கிடையாது நம்மளுடைய வேலை. பாருங்க, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லூக் எடுத்துக்கலாம். 18வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊமையை வந்து ஒரு சொல்கிறார். ஜஸ்ட் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கேட்டதை நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த லூக் 18 நம்ம பார்க்குற காரியம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் 10வது வசனம் பாருங்களேன். லூக் 18வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேர் இப்போ ஜெபிக்க போகிறாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. 2 men go to pray. ஓகே. அண்ட் ஒருத்தன் யார்? பரிசேயன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பரிசேயர்கள் யார்? த மோஸ்ட் ஹை கிளாஸ் பீப்புள், நோபல் பீப்புள். ஜூவிஷ் சொசைட்டியில் அவங்க தான் டாப் மோஸ்ட். ஓகே. ரொம்ப எஜுகேட்டட், அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், வேத அறிவு நிறைந்தவர்கள், எக்ஸ்பர்ட் இன் லா அண்ட் தைத் ரெகுலராக தர்ற ஜனங்க, சின்ன சின்ன லாஸை கூட, சின்ன சின்ன நியாய பிரமாணத்தை கூட கை கொள்ளுகிற ஜனங்க. அண்ட் ரெகுலர் சர்ச் அட்டெண்டீஸ், அவங்க ரெகுலராக சபைக்கு ஆலயத்துக்கு போகிற ஜனங்க. ஓகேவா? ஸோ ஒரு பரிசேயன்னு யூத டைம்ஸில், ஜீசஸோடைய டைம்ஸில் ஒரு பரிசேயன் நம்ம சொன்னோம்னா மைண்டில் என்ன வரும்னா ஒரு பயங்கரமான புனிதமான ரிலிஜியஸான ஆள். அதுதான் வந்து மைண்டில் வர்ற பிக்சர். அண்ட் இன்னொரு சைட், ஸோ இயேசு கிறிஸ்து இது ஒரு ஊமையாக சொல்கிறார். ஓகே, இது ஆக்சுவல் சம்பவம் கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவரை கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்கிறத டீச் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே. ஸோ 2 பேர்த்த சொல்கிறாரு. ஒன்று பரிசேயர் அண்ட் இன்னொன்று யாராமா? டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன். அண்ட் ஆயக்காரன் மறுபடியும் அந்த டைமில் இந்த ஜூவிஷ் சொசைட்டியில் ஆயக்காரர்கள் யார் அப்படின்னா தி மோஸ்ட் லோ கிளாஸ், இருக்கிறதுல தரங்கட்டவங்க, தாழ்ந்தவங்க, தீண்டத்தகாதவர்கள் நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி பாவிகள் தான் அவங்கள சொல்லுவாங்க. யாரும் அவங்கள வந்து அவங்களோட இணைச்சிக்க மாட்டாங்க. ஓ, டாக்ஸ் கலெக்டர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை குறித்து வெக்கப்படுறவங்க, சமுதாயத்தில் வந்து எந்த மதிப்பு இல்லாதவங்க, இழிவாக பார்க்கப்படுறவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இழிவாக பார்க்கப்படுறதுனால, அவங்க சொந்த ஜனங்களுக்கே துரோகியாக அவங்க பார்க்கப்படுறதுனால
ஆலயத்துக்குள்ளே கூட அவங்களால நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. ஸோ ரெகுலராக ஆலயத்துக்கு போகிற ஜனங்க கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு மத சடங்காச்சாரத்தையும் செய்கிற ஆட்கள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ரிலிஜனுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவனுடைய ஆலயத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக தங்களை பாவி 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 பாவின்னு சொல்லி பிராண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சொசைட்டியில். அதுதான் டாக்ஸ் கலெக்டர். ஓகே, ஸோ ஒரு சைடு ஃபாரிசி அண்ட் இன்னொரு சைடு டாக்ஸ் கலெக்டர், 2 பேரும் ஜெபிக்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 11வது வசனத்தில் இப்போ பரிசேயனுடைய ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஜீசஸ் சொல்கிறார். அவன் எப்படி போகிறான்? அவன் போய் நின்று, ஸோ அவனுடைய போஸ்டர் பாருங்கள், ஹி ஸ்டாண்டிங் தேர் ப்ரௌடாக, ரொம்ப அப்படியே பெருமிதத்தோட, ஆண்டவரே பாருங்க யார் வந்திருக்கான்னு, ஐ த ஃபாரிசி ஹேவ் கம் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் நின்று அவருடைய ப்ரேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க. லார்ட் ஐ தேங்க் யூ. ஸோ அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எது அதுக்காக? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ ஃபாரிசியோட ப்ரேயர் எப்படி இருக்கு தெரியுமா? லார்ட் ஐ தேங்க் யூ, ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் வந்து இந்த பாவிகள் மாதிரி நான் கிடையாது, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா வெளியில் அது மாதிரியெல்லாம் நான் கிடையாது ஆண்டவரே, ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கிறாங்களா நான் அது மாதிரி கிடையாது, வெளியில் நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க அவனை மாதிரி கூட நான் கிடையாது, அதுக்காக நான் உங்களை ஸ்தோத்திரிக்கேன், உங்களை நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாரிசி வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறார். அண்ட் பாருங்கள் அடுத்தது ஃபாரிசி 12வது வசனத்தில் சொல்கிறாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்கிறேன். ஆண்டவரே நான் பாவி மட்டும், நான் பாவி கிடையாது, பட் அது மட்டும் கிடையாது, நான் எல்லா நீதி உள்ள காரியத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறேன். என்னென்னது? உபவாசம் கரெக்டாக இருக்கிறேன், எல்லா சம்பாத்தியத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தசமபாகம் கரெக்டாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், தனக்குள்ளேயே அவன் ஜெபிச்சுக்கிறானோ. ஓகே, ஸோ இங்கே எசென்ஷியலாக நடக்கிறது என்ன, தன்னை பற்றி வந்து பெருமை பேசிகிட்டு இருக்கிறார். லைக் ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் தகுதியானது, அவனை மாதிரி கிடையாது. வெளியில் ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க ஆயக்காரன், அவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, நான் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக நடந்திருக்கேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ப்ரேயர் இருக்கு. இப்போ அடுத்தது ஃபாரிசியோடைய ப்ரேயர், ஐ மீன் டாக்ஸ் கலெக்டருடைய ப்ரேயர். இந்த ஆயக்காரன் எப்படி வந்து ஜெபிக்கிறான் பாருங்க. ஆயக்காரன் என்ன பண்ணானம்மா, தூரத்தில் நின்று ஆலயத்தில் பிரவேசிக்கிறதுக்கு கூட தன்னை ஒரு வேதியான ஒரு நபராக எண்ணலை, ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு கூட ஆண்டவரே நான் தகுதியற்றேன். ஆனால் அந்த உணர்வோடு அவன் எங்கே நிற்கிறான், தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கண்ணை கூட மேலே எடுத்து பார்க்க வந்து ஹி லைக் த டாக்ஸ் கலெக்டர் நியூ ஹவு அன்ஃபிட் ஹீ வாஸ், எவ்வளோ தகுதியற்றவனுங்கிறத உணர்ந்து அந்த புரிதலோடு இங்கே வந்து அந்த டாக்ஸ் கலெக்டர் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ கண்களை கூட வானத்துக்கு நேராக வந்து எடுக்க துணியில் தன் மார்பில் அடித்து கொண்டு என்ன சொல்கிறார், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இங்கே பாருங்க இவன் என்ன அக்செப்ட் பண்ணுறான், ஆயக்காரன் தன்னை என்னன்னு சொல்கிறான், அது நான் ஒரு பாவி, நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே, நான் நிறைய நீதி செஞ்சவன் கிடையாது, எனக்கு அதுக்கெல்லாம் என்கிட்ட திராணி கிடையாது, நான் ஒரு பாவி, அண்ட் என் மேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிருபையா இருங்க, God give me grace, be gracious to me. பாருங்க ஃபாரிசி வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த்தை, அவனுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை அதை எல்லாத்தையும் காட்டி, ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணதுனால ஐ எம் worthy, நான் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கிறேன். ஆயக்காரன் என்ன கேட்குறான், ஆண்டவரே நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத நபர், தயவு செஞ்சு உங்ககிட்டருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள நான் தகுதி இல்லை, எனக்கு ஏதாவது நீங்கள் தரணும்னா நான் உங்ககிட்ட கேட்குறது உங்களுடைய கிருபை யாருக்கு தருவாங்க, தகுதி அற்றவர்களுக்கு தர்றது தான் கிருபை. ஏன்னா இங்கே ஆயக்காரன் எதை கேட்குறான், கிருபையை தாங்கன்னு. என் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டாரம்மா, தன்னை பயங்கரமாக பீத்தின பரிசேயனுடைய ஜெபத்தைவா, இல்லை வெளியில் நின்று ஆலயத்துக்குள்ளே கூட வராமல் வானத்துக்கு நேராக கண்களை கூட ஏறெடுக்காமல் இருந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார். யாருடைய ப்ரேயர் கேட்டார்? 14வது வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு,
அவன் அல்ல, யார்? பரிசேயன் அல்ல, இவனே ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான். ஜீசஸ் சொல்கிறாரு, தன்னை மேன்மையாக வந்து பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அங்கே ஒன்றும் நடக்கலை. பட் தன்னை தாழ்த்தி எவ்வளோ அன்வதிங்கிற அந்த சென்ஸோட வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபையை தரார். அவன் நீதிமான் ஆக்கப்படுறான், அவன் மனம் மாற்றப்படுறான், அவனுக்கு தேவனுடைய கிருபை இருந்துச்சு. ஏன்னா அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்கிறாரு பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஸோ பாருங்கள், நம்ம சர்ச்சுக்கு வர்றப்போ நான் இந்த ஜாதின்னு அந்த ஜாதின்னு பீத்திக்கிட்டு உள்ள வரேன் பார்த்தீங்களா, அவனை மாதிரி நான் கிடையாது, அவனை மாதிரி வந்து லைக் அன்வதி கிடையாது. ஆண்டவரே நான் இந்தந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்படி தாழ்த்துவார். ஸோ நம்ம எந்த ஒரு பெருமையையும் கொண்டு ஆண்டவரை தரிசிக்க வர முடியாது. பட் அதுவே நம்மளை சரியான விதத்தில் தாழ்த்தி நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து அவர்கிட்ட நம்ம உடஞ்சி கன்ட்ரைட் ஹார்ட்டோடு நம்ம வந்தோம்னா ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி நீதிமான் ஆக்குறார். அண்ட் ஜீசஸ் அதுக்கு தான் வந்தார் பூமிக்கு. ஓகே, ஸோ உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய ஜாதி பெருமை அவங்களுக்கு வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கான்னு, ஆண்டவருடைய கண் முன்னாடி எவ்வளோ தகுதியற்றவனாக இருக்காங்கிறத உணர்ந்திருப்பான். அண்ட் ஒரு சபைக்கு போகிறது இதன் அடிப்படையில் அவங்க சபைக்கு போக மாட்டாங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிறப்ப சத்தியம் போதிக்கப்படுதா, கிறிஸ்து போதிக்கப்படுறாரா, அங்கே வந்து உண்மையாலுமே வந்து பரிசுத்தத்துக்கு நேராக வந்து நடத்தப்படுறனா, இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு சபைக்கு போவாங்களே தவிர எங்கள் ஜாதிக்காரங்க என்ன நினைப்பாங்க, எங்கள் சமூகம் வந்து என்ன நினைக்கும், இதையெல்லாம் யோசித்து ஒரு சபைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அப்படி போகிறவங்க உண்மையாலுமே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஸோ எந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் தெரியுங்களா? சத்தியம் அறிவிக்கிற சபைக்கு நீங்கள் போங்க. சத்தியம் அறிவிக்கப்படாத சபைக்கு why are you going? போகாதீங்க. தேவனுக்குள்ளே வளர முடியாத சபை நம்ம அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், யாரை ஆராதிக்கிறதுக்கு அங்கே போயிட்டுருக்குறோம். டோன்ட் கோ தேர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அந்த பூமிக்கு வந்தார்? பிலிப்பியர் 2:7 சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாராம். ஜீசஸ் பூமிக்கு வர்றப்போ பாருங்கள், ஒரு நசரேனாக வந்தார். அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோபல் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பிறகு. நசரேனுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்படுற ஒரு ஊர். அந்த ஊரிலிருந்து அவர் வரார், நாசரேத்திலிருந்து வரார். அண்ட் ஜீசஸ் ஆனால் எந்த அளவுக்கு தாழ்த்தினார்? அடிமையாக தன்னை தாழ்த்தினார், நமக்காக மனிதனானார், நம்மளை மீட்கிறதுக்காக. அண்ட் மார்க் 10:45 நம்ம பார்க்குறோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழிய செய்ய வந்தாராம். பாருங்க, இதுதான் ஜீசஸ். பாதத்தை கழுவுனார், சீஷர்களுடைய பாதத்தை. அண்ட் கேஸ்டிசம் என்ன பண்ணுது தெரியுங்களா? இதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது பண்ணும். கேஸ்டிசம் என்ன சொல்லுதுன்னா, சபைக்குள்ள ஜாதி வெறி, ஜாதி மனப்பான்மை இருக்கிறப்ப நான் அவனையெல்லாம் அவங்கால கழுவ முடியாது, நான்லாம் அவனுக்கு இறங்கி போக முடியாது, நான் அவன் கூட சாப்பிட முடியாது, நான் அவன் வீட்டில் பொண்ணு எடுக்க முடியாது, நான் அவன் வீட்டில் பொண்ணு தர முடியாது, ஏன்னா அவன் எனக்கு தகுதி, என்னுடைய தகுதிக்கு கிடையாது, அவன் என்னோட கீழே, நான் மேலே அப்படின்னு காட்டுறதா இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவே முடியாது ஜாதி சபைக்குள்ளே இருக்கிறப்ப. இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து இமிட்டேட் பண்ண முடியாது, அவரை போல நம்ம மாற முடியாது, அவரை போல நம்ம நடந்துக்க முடியாது, அவரை பிரதிபலிக்க முடியாது. அதனால தான் we have to abhor casteism. அதனால தான் நம்ம ஜாதியை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும், சபையில் அதை ஒதுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறப்ப ஏதோ ஜாதி பார்க்கறது மட்டும் ஒரு பயங்கரமான பாவம், மித்த பாவத்தை விடைன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றதெல்லாம் என்னென்னா, ஜாதி பார்க்கறது ஒரு பயங்கரமான பாவம். எப்படி விபச்சாரம், எப்படி வேசித்தனம், எப்படி திருட்டு, பொய், எப்படி ஸ்லாண்டரிங்கு, காசிப், அதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஜாதி பார்க்கறது ஒரு பாவம். அதை தான் நான் சொல்ல வந்துட்டுருக்கேன். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கிற ஒரு பாவம், மித்தத்தில் சின்ன சின்ன பாவம், நான் அப்படி சொல்ல வரல.
இல்லை இது ஒரு சின்ன பாவம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் இது ஒரு பாவம். ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கேஸ்டிசம் இஸ் நாட் ஓகே வித் த சர்ச். அது ஒரு அக்செப்ட் பண்ணுற ஒரு காரியம் கிடையாது சர்ச்சுக்குள்ளே. ஏன்னா அது இருக்கிற சபை கிறிஸ்தவ பிரதிபலிக்கிற ஒரு சபையாக இருக்க முடியாது. அதை நான் சொல்ல வரேன். கேஸ்ட்டை உள்ளே வச்சுட்டு கிறிஸ்டியனாகவும் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இட் இஸ் இம்பாசிபிள். கிறிஸ்டியன்ஸாக நமக்கு ஒரே ஐடென்டிட்டி தான். வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான். நமக்கு வேறு அடையாளமும் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறப்ப டெர்ட்டுல்லியனுங்கிற ஒருத்தரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்களாமா. விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக கிரில் பண்ணி, நீ யார், எந்த ஊருக்காரன், உன் வீடெல்லாம் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டெர்ட்டுல்லியன் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்த ஒரே வார்த்தை என்னன்னா, நான் கிறிஸ்தவனே சொல்லிட்டு இருந்தாராம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, கிறிஸ்டியனுக்கு வேறு அடையாளம் கிடையாது. வேறு எதை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பயங்கரமாக படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் உலகப்படி உயர் ஜாதியாக இருக்கலாம், உலகப்படி கீழ் ஜாதியாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறதும் கிடையாது, அதை குறித்து நம்ம ஃபீல் பண்ணுறதும் கிடையாது, அதை நம்ம ஒரு பொருட்டாகவே என்றது கிடையாது. அதை தான் சொல்ல வரேன். நம்மளுடைய மைண்டில் எல்லாம் என்னென்னா, கிறிஸ்து வெளிப்படும். நம்மளுடைய லைஃப் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா, தட் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். அண்ட் கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதனால தான் we have to abhor casteism. சபையில் ஜாதியை நம்ம வெறுக்கணும். ஓகே, அண்ட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிரைஸ்ட் கேஸ்ட் அண்ட் சர்ச். ஸ்டீஃபன் டேவிட்டுங்கிற ஒரு அருமையான போதகர் இதை எழுதியிருக்கிறாரு. இது நீங்கள் ஃபார் த ட்ரூத் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு கிறிஸ்டியன் வெப்சைட். இந்த புக்கை நீங்கள் அதில் வாங்கி நீங்கள் என்ன எலாபரேட்டாக அதை பற்றி படிக்கணுன்னா யூ கேன் ரீட் இட். வில் பி ஹெல்ப்ஃபுல். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜா, சபைங்கிறது உங்களுடைய மனவாட்டி. ராஜா, உங்களுடைய மனவாட்டியை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறத குறித்து ஆண்டவரே ஆண்டவரே யூ வில் ஹோல்ட் அஸ் அக்கௌண்டபிள். நீங்கள் எங்ககிட்ட கணக்கு கேட்பீங்க. ஹெல்ப் அஸ் டு பி வெரி கேர்ஃபுல் லார்ட். எங்களுடைய சபையை முக்கியமாக ஆண்டவரே இந்த ஒரு ஈவில் அப்ரெசிவ் சிஸ்டமில் இருந்து ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு வேறு எந்த மேன்மையும் வேண்டாம் ராஜா. வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரே. வி ஆர் பீப்புள் ஹூ ஆர் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, எங்களுக்கு வேறு அடையாளம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு வேறு எந்த ஆண்டவரே லைக் ஒரு டிஸ்டிங்டிவ் ஒரு மார்க் வேண்டாம் ஆண்டவரே. வி வாண்ட் டு பி கால்ட் கிறிஸ்டியன்ஸ். We want to imitate you. உங்களை நாங்கள் பிரதிபலிக்கணும், உங்களை நாங்கள் இமிட்டேட் பண்ணணும். தட்ஸ் our goal, Lord. நீங்கள் மகிமை அடையணும் ராஜா. ஆண்டவரே, இந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, இந்த எங்களுடைய நாட்டில், எங்களுடைய தேசத்தில் தயவு செஞ்சு ஆண்டவரே இந்த ஏரியாவில் ஆண்டவரே போதகர்களுக்கு கன்விக்ஷனை தாங்க. இதை குறித்து டீச் பண்ணுறதுக்கு, இதை குறித்து ப்ரீச் பண்ணுறதுக்கு, இதை குறித்து எஜுகேட் பண்ணுறதுக்கு கரேஜை தாங்க ராஜா. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கிரேஸை தாங்க. நீங்கள் மகிமை அடைங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.